அனைவருக்கும் மாலை வணக்கம். பேராசிரியர் கே பாரதி அவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 30 ஆண்டுகள் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றியவர். ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பெண் உரிமை இயக்கங்களில் பல ஆண்டுகளாக பங்களித்தவர். எழுத்தாளர் ஆர் சூடாமணியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர். 2010ஆம் ஆண்டு அவரது மறைவுக்கு பின் அவரது உயிலை செயல்படுத்தி பல கோடி ரூபாய் மதிப்பிலான தொகையை சமூக தொண்டு நிறுவனங்களுக்கு சென்று சேர்த்தவர். ஆர் சூடாமணியின் பெயரில் அறக்கட்டளை நிறுவி அவரது படைப்புகளை பரவலாக்கி வருகிறார். இந்திய இலக்கிய சிறப்புகள் வரிசையில் ஆர் சூடாமணி குறித்து இவர் எழுதிய வாழ்க்கை வரலாறு நூலை சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ளது. சொந்தங்கள் சகோதரிகள் என்ற இவருடைய சிறுகதை தொகுப்பு கவனம் பெற்ற படைப்பாகும். ரங்கநாயகி, தேவ மனோகரி ஆகிய இரு நாவல்களும் இவரது அண்மை கால படைப்புகளாகும். தமிழ் இலக்கியங்களிலும் சினிமாவிலும் பெண்கள் சித்தரிக்கப்படும் விதம் குறித்து நாளிதழ்களில் பல்வேறு கட்டுரைகள் எழுதியுள்ள திருமிகு பாரதி அம்மா அவர்களின் சமூக மற்றும் எழுத்து பணிகள் மென்மேலும் சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் கே பாரதி அவர்களை சூடாமணி சிறுகதைகளில் குடும்ப உறவுகள் எனும் தலைப்பில் உரையாற்றிட அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூடாமணி என்ற இந்த எழுத்தாளர் சென்னையைச் சேர்ந்தவர். புரசைவாக்கத்தில் அழகப்பா ரோடில் வசித்தவர். 1950களில் இவர் எழுத ஆரம்பிக்கிறார். எத்தனை ஆண்டு காலம் எழுதியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? சுமார் சரியாக 50 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். நாம் கேள்விப்படாத பத்திரிகைகள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். சௌராஷ்டிரமணி, சுதந்திர தேவி, இது போன்ற நாம் கேள்விப்படாத பல பத்திரிகைகளில் அவர் எழுதியிருக்கிறார். அது தவிர வெகுஜன பத்திரிகைகளான கல்கி, ஆனந்தவிடன், கலைமகள், அமுதசுரபி, கனையாழி, நிறைய இலக்கிய பத்திரிகைகள் இதிலெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார், நாடகங்கள் எழுதியிருக்கிறார், சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். என்றாலும் கூட அவரே தன்னை மிக வலிமையாக உணர்ந்தது சிறுகதைகளில் தான். அவர் நாவல்களை பற்றி அதிகம் அவர் ஸ்லாகித்து பேசியது கிடையாது. ஆனால் சிறுகதைகளில் அவர் மிகவும் வலிமையானவராக இருந்தார். அவருடைய சிறுகதைகளில், தமிழ் சிறுகதைகள் என்று எடுத்துக்கொண்டால் 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், சற்றேறக்குறைய 600க்கும் சற்று குறைவான கதைகள் என்று சொல்லலாம். ஆங்கில சிறுகதைகள் ஒரு 300க்கும் நிகராக அவர் எழுதியிருக்கிறார். இத்தனையும் அமைதியாக உட்கார்ந்து அவர் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் உடல் ரீதியாக அவர் வெளியில் அதிகம் நடமாடவில்லை. அவருடைய பெற்றோர் செல்வாக்கு மிக்கவர்கள் தான். ஃபாதர் ஒரு ஐசிஎஸ் அதிகாரி, அம்மா ஒரு சிற்ப கலைஞர். ஒரு செல்வாக்கான குடும்பம்தான். ஒரு பெரிய வீட்டில்தான் அவர் வசித்தார். ஆனாலும் கூட அவருடைய எல்லைகள் சுருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு உடல் ரீதியாக நேர்ந்து விட்டது. நம்மை போல தெருவில் இறங்கி ஒரு இடத்துக்கு போவதென்பது அவருக்கு இயலாத காரியம். வீட்டுக்குள் தான் பெரும்பாலான நேரத்தை தனிமையில் கழித்திருக்கிறார். அப்படி இருக்கிற ஒருவர் எப்படி இவ்வளவு கதைகள் எழுதியிருக்க முடியும்? 4 சுவற்றுக்குள் உட்கார்ந்து கற்பனையில் ஏதாவது எழுதினாரா என்றால் அந்த மாதிரி இல்லை. அவர் பெரிய கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர். கூட்டு குடும்பம்னா இந்த கால கூட்டு குடும்பம் மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. அந்த கால கூட்டு குடும்பம் அவருடைய அப்பாவுக்கே நிறைய சகோதரர்கள். 25வது சகோதரர் என்று யாரையோ கூட எனக்கு அறிமுகம் செய்தார்கள். அது போன்ற கூட்டு குடும்பம். நிறைய பேர் வீட்டுக்கு வருவார்கள், போவார்கள். இவர்களே 4 சகோதரிகள், ஒரு சகோதரன். இவர்கள் நடுவில் வளர்ந்தவர் சூடாமணி. இது எல்லாமே ஒரு விதமான ஒரு எக்ஸ்போஷரை அவருக்கு கொடுத்திருந்தது. அதை தவிர வாசிப்பு பழக்கம், நிறைய வாசிப்பார். பள்ளிக்கு சென்று ஃபார்மலாக கல்வி கற்கவில்லை சூடாமணி. வீட்டிலேயே அவர்களுக்கு பெற்றோர் பாடம் கற்பித்தார்கள். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இது போன்ற பல மொழிகளில் பரிச்சயம் உண்டு அவருக்கு. நிறைய இதிகாசம், புராணம், தத்துவம் போன்ற அரிய நூல்களை எல்லாம் அவர் சேகரித்து வைத்திருந்தார். அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி லைப்ரரியே இருந்தது. இந்த எழுத்தாளர் பொதுவாக அவர் பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறை பத்திரிகைக்கு கதை எழுதும் போது ஒரு கவரை இணைத்து அனுப்புவார். முகவரியிட்ட கவர் அது. அந்த கவர்ல அவர் எழுதியிருப்பார், கடிதம் இந்த கதை ஒருவேளை தேர்வாகவில்லை என்றால் இந்த கவரில் வைத்து திருப்பி அனுப்பிவிடும். தபால் தலையெல்லாம் ஒட்டி இருப்பார் கரெக்டாக. அப்படி ஒரு கதை கூட திரும்பி வந்ததில்லை.
2004 என்பதாக நினைவு. ஒரு கதை திரும்பி வந்தது ஒரு கடிதத்தோடு. என்ன எழுதியிருந்தார்கள் என்றால், ஒரு அனுபவம் மிக்க எழுத்தாளராகிய உங்களிடமிருந்து நாங்கள் இதைவிட உயர்ந்த ஒரு கதையை எதிர்பார்க்கிறோம், தரமான கதையை எதிர்பார்க்கிறோம் என்று எழுதியிருந்தார்கள். அவ்வளவுதான். அன்றைக்கு பேனாவை மூடி வைத்தவர்தான். பிறகு சூடாமணி எழுதவே இல்லை. அதன் பிறகு அவர் 6 ஆண்டுகள் வசித்தார். நாங்கள் எல்லாம் கேட்டு பார்த்தோம், ஏன் எழுதுவதை நிறுத்திவிட்டீர்கள் என்று. இந்த காரணத்தை கூட அவர் சொல்லவில்லை. அவர் இறந்த பிறகு யாரோ சொல்லி எனக்கு இந்த காரணம் தெரிய வந்தது. மிகவும் எச்சரிக்கையா இருப்பார். ஏனால் நானும் இதே பத்திரிகை துறையில் இருப்பதால் ஒருவரையும் அவர் குறை சொல்ல மாட்டார். அதனால் இதையெல்லாம் அதிகம் பேச மாட்டார். அமைதி விரும்பி, தனிமை விரும்பி, இதுதான் சூடாமணியின் அடையாளம். இவர் எழுதி கொண்டிருந்த காலத்தில் தான் ஜானகிராமன், ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி போன்ற அசோகமித்திரன் இவர்கள்லாம் எழுதி குவித்து கொண்டிருந்தார்கள். வெகுஜன பத்திரிகைகள் பெண் எழுத்தாளர்களான சிவசங்கரி, வாசந்தி இவர்கள் எல்லாம் எழுதி அவர்களுடைய புகைப்படத்துடன் பெரிய பெரிய போஸ்டர்கள் எல்லாம் வரும். அப்படி எந்த விளம்பரமும் சூடாமணிக்கு கிடைக்கவில்லை, எந்த விருதும் கிடைக்கவில்லை. ஏன் என்ற இந்த கேள்விக்கு ஒருவேளை அவர் வீட்டுக்குள்ளே இருந்ததாலும், தன் புகைப்படத்தை வெளியிட அவர் விரும்பாததாலும், இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. பொதுவாக குடும்ப உறவுகளை பற்றி சூடாமணி என்ன எழுதியிருக்கிறார் ஏனென்றால் நான் அதிகம் பேச முடியாது குறித்த அவகாசத்தில். ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் சொல்லலான்னு இந்த தலைப்பை இப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறேன். குடும்ப உறவுகள் என்று சொல்லும்போது அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆண் பெண் இருவரும் இணைந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் ஒரு பொறுப்பேற்றுக் கொள்கிற அந்த நிலைமை, அது திருமணம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த திருமணங்கள் எப்படி நடக்கின்றன என்பதை பற்றி சூடாமணிக்கு ஒரு எள்ளல் துணியில் ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதை தமிழின் ஆகச்சிறந்த சிறுகதைகளில் ஒன்று என்கிறார் எழுத்தாளர் பிரபஞ்சன். அது என்ன கதை அது என்றால், இதை எழுதும்போது 60களின் இறுதியில் இதை எழுதுகிறார். நீங்கள் தான் சூடாமணியை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு 50 வருடம் முற்பட்டவர், சுதந்திர போராட்ட இயக்க காலத்தில் வாழ்ந்த, காந்திய விழுமியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு எழுத்தாளர் அவர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் சமூக அழுத்தம் என்பது எல்லா தனிநபர்கள் மேலும் இருந்தது. திருமணம் என்பது சமூக அழுத்தம் நிறைந்த ஒன்றுதான், சந்தேகமே இல்லை. இந்த கதையில் வருகின்ற ஒரு சிறுவன் அவனுடைய தங்கையோடு ஒரு விளையாட்டு, தங்கைக்கும் எதிர்வீட்டு பெண்ணுக்குமான ஒரு விளையாட்டு. எதிர்வீட்டு பெண்ணின் பெயர் சுமி. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பொம்மை விளையாட்டு பொம்மைகளுக்கு கல்யாணம் செய்து விளையாடுகிறார்கள். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அந்த குழந்தைகள் பேசிக்கொள்வது. அப்படியே பெரியவர்களை நகலெடுப்பார்கள். என்ன படித்திருக்கிறாள் உன் பெண்? மணப்பெண் பொம்மையை பார்த்து மணமகன் தரப்பு சிறுமி கேட்கிறாள், என்ன படித்திருக்கிறாள்? எம்ஏ படித்திருக்கிறாள். எம்ஏயா? திருப்பி பிடித்தவளாக இருப்பாள் அவள். பெண்கள் அதிகம் படிக்க கூடாது. இப்படியெல்லாம் வரும். சரி, என்ன சீர் செய்ய போகிறீர்கள்? என்ன சீர் என்றால், என்னிடம் 4 கலர் பென்சில் இருக்கிறது, வேண்டுமானால் அதை கொடுக்கிறேன். அதிலே மஞ்சள் கலர் இருக்கிறதா? அது முக்கியமாக எனக்கு வேண்டும். இப்படிதான் இருக்கும். அதாவது அவர்கள் சிறுவர்கள், அதே சமயம் பெரியவர்கள். இப்படியாக அந்த கதை போகும். இதுல இவனுக்கு என்ன ரோல் இந்த அண்ணனுக்கு என்றால், ஒரு சிறுமியின் அண்ணனுக்கு அவன் மாமா, அந்த மணமகனின் மாமா, அந்த ரோல் தான் அவனுக்கு. அவன் ஒரு துண்டை தோளில் போட்டுக்கொண்டு பெரிய மனிதன் போல் நின்று கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த 2 சிறுமிகளுக்கும் சண்டை. சண்டை என்றால் சாதாரண சண்டை அல்ல. ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த பொம்மைகளையே ஆயுதமாக்கி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு சண்டை. இந்த கதையை ஒரு டாட் டாட் போட்டு இந்த இடத்துல சூடாமணி முடிச்சிடுறாங்க. 35 ஆண்டுகள் முடிந்து விட்டது. பொதுவாக சிறுகதைகளில் ஆண்டுகள் உருளாது. ஒரு சின்ன பொறி, ஒரு சின்ன உணர்வு, அந்த நிலையில் சிறுகதை முடிந்துவிடும். ஒரு நிகழ்வு தான் இருக்கும். இப்படி ஆண்டுகள் உருண்டோடுவது நாவல்களில் சாத்தியம். சிறுகதைகளில் அந்த மரபு கடைபிடிக்கப்படுகிறது, ஆண்டுகள் உருளாது. ஆனால் சூடாமணி தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல ஒரு சலுகையாக இதை எடுத்துக்கொண்டார். 35 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இப்போது அன்றைக்கு இவன் தங்கை இருந்தவள் இப்போது 40 வயதுக்கு மேல் அவள் ஆகிறது. நல்ல உடம்பு பருத்த ஒரு பெண்மணி ஆகிவிட்டாள். அன்றைக்கு சின்னஞ்சிறுமியாக இருந்தவள். இவன் கூட
மன வாழ்க்கை சோபிக்கவில்லை, மகிழ்ச்சியாக வாழவில்லை. அதனால் அவனுக்கு ஒரு வயதுக்கு மீறி ஒரு தோற்றம் கூட வந்து விட்டது. விபத்தில் கை வேறு இழந்திருக்கிறான். அவன் அப்போது நினைத்துக் கொள்கிறான், இப்போதும் அவர்கள் இருவரும் எங்கே போகிறார்கள் என்றால் பெண் பார்க்க போகிறார்கள். யார் பெண் என்றால் சுமியின் மகள். அப்போது பொம்மைக்கு கல்யாணம் செய்தவர்கள் இப்போ தங்கள் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் செய்ய போகிறார்கள். அதற்காகத்தான் இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த சகோதரன் நினைத்துக் கொள்கிறான், காலம் மிகப்பெரிய துரோகி. அன்றைக்கு சின்னஞ்சிறுமியாக இருந்த என் தங்கை இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டாள். என் வாழ்க்கையோ இப்படி இருக்கிறது. மணமகளின் தரப்பில் பேசியது அந்த பெண் சுமியின் மகள்தான். ஆனால் சுமி அல்ல, அவளுடைய சிற்றனை, அந்த பெண்ணுடைய சிற்றனை, சுமியின் கணவரின் 2வது மனைவிதான் பேசியிருக்கிறாள். சுமி என்னானாள்? சுமியும் இப்போது இல்லை. அவள் இறந்து 5 ஆண்டுகள் ஆகிறது. இதுல என்ன கதை? இவருக்கும் ஒன்றும் கதை இல்லை இல்லையா? கடைசி வரியில சூடாமணி நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவாங்க. நானும் இறந்து 5 வருடங்கள் ஆகிறது, ஆனால் அது ஒருவருக்கும் தெரியாது. அதாவது குழந்தைகளுக்கு, பொம்மைகளுக்கு கல்யாணம் செய்து வைத்து இவர்கள் பொம்மை விளையாட்டு போல கல்யாணத்தை பாவிக்கிறார்கள் இல்லையா? இவர்களின் திருமணத்தை பொம்மை விளையாட்டாக பெரியவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். இவர்கள் யாரை விரும்புகிறார்கள், மனதில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் கேள்வியே கிடையாது. இதைத்தான் சூடாமணி அந்த ஒரு வரியில் ஆச்சரியப்படுத்தும்படி எழுதியிருப்பார். திருமணம் என்பது இப்படியெல்லாமே இருந்து கொண்டிருந்ததா என்றால் இப்போது நிறைய காலம் மாறி இருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். 80ல் ஒரு கதை எழுதுகிறார். வணக்கம், நான் சாந்தா. இந்த கதையில் அவள் வேலைக்கு போகும் பெண். போய் மேனேஜரிடம் அரை நாள் லீவு வேண்டும் எனக்கு என்று கேட்கிறாள். எதற்கு? பெண் பார்க்கவா என்று அவர் கேட்டுவிட்டார். எங்கேயோ அவள் தன்மானம், ஏனென்றால் பலமுறை ஆகிவிட்டது. வருவார்கள், பார்ப்பார்கள், பொருளாதாரம் பேசுவார்கள், ஒத்து வராது, போய்விடுவார்கள். இவளுக்கு 2 தங்கைகள் வேறு, மத்தியதர குடும்பம். இவளுக்கு இது என்னவோ இந்த ஏற்பாட்டில் மீது ஒரு கசப்பு. நாம் ஏன் இதற்கு உடன்பட வேண்டும் என்று அவளுடைய தன்மானம் கேள்வி கேட்கிறது. வீட்டுக்கு வந்தவள் பேகை இப்படி போட்டு விட்டு அப்பாவை கூப்பிட்டு அவர்களை வரவேண்டாம் என்று சொல்லுங்கள், எனக்கு இந்த ஏற்பாட்டில் இஷ்டமில்லை. என்ன கடைசி நிமிஷத்தில் சொல்லுவதானால் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். இத்தனை நாள் உடன்பட்டா இல்லையா, பேசாமல் வந்து நெல்லு என்று கராராக அப்பா சொல்லிவிடுகிறாள். ஆனால் அவளுக்குள்ள அந்த எதிர்ப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் வருகிறார்கள். இவள் விருட்டென்று வெளியில் வருகிறாள். தண்ணீர் கோப்பைகளை ஏந்தியபடி வந்து எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்து விட்டு, வணக்கம், நான் சாந்தா. நீங்கள் தான் தனசேகரன் என்பவரா? PWDயில் வேலை பார்க்குறீங்களா? இவர் உங்க மகனா என்று சுய அறிமுகம் செய்து கொண்டு அவர்களையும் சாதாரணமாக நடத்துகிறாள். எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்கிறார்கள். பெற்றோருக்கும் அதிர்ச்சி, வந்தவர்களுக்கும் அதிர்ச்சி. அதாவது பெண் என்றால் அவள் நாணியபடி மெதுவாக வர வேண்டும், அதுதான் மரபு இல்லையா? அதில் அவள் செய்யவில்லை. எல்லாருமே திகைப்போடு பார்க்கிறாள். என்ன அதற்குள்ள விளைய சொல்கிறாள், இது ஒரு சோஷியல் கால். 2 குடும்பங்களும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன் என்று அவளாகவே சொல்லிவிடுகிறாள். என்ன சாந்தா, என்ன இது, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று எல்லோரும் திகைக்கிறார்கள். அதுக்குள் தங்கைகளை அழைத்து வருகிறாள் அவள். தங்கைகள் பொதுவாக பெண் பார்க்கும் படலத்தின் போது பின்பக்கம் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும், எதிரிலேயே வரக்கூடாது. அவள் போய் அழைத்து வந்து, இவெல்லாம் என் தங்கைகள் என்று அறிமுகம் செய்கிறாள். எல்லோருக்குமாக காஃபி கொடுக்கிறாள். எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்கிறாள். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. மணமகனின் அப்பாவுக்கு கடும் கோபம் வருகிறது. என்ன, எங்களை அவமானப்படுத்த இங்கே அழைத்து வந்தாயா, அழைத்தீர்களா என்று கேட்கிறார். அப்போது அந்த மணமகன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். அவன் சட்டென்று எழுந்திருக்கிறான். ரொம்ப நன்றி உங்களுக்கு, எனக்கும் இந்த ஏற்பாட்டில் விருப்பமில்லை. எனக்கு அலுவலகத்தில் ஒரு பெண்ணை ரொம்ப பிடித்திருக்கிறது. எப்படி சொல்வது இவர்களிடம் இருந்து நான் திகைத்து கொண்டிருந்தேன். உங்கள் தைரியத்தை பார்த்து இப்போது எனக்கும் தைரியம் வந்து விட்டது என்கிறான். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் என்று சொல்கிறாள் சாந்தா. இதோடு கதை முடிந்து விடுகிறது. ஆனால் இதில் என்ன விஷயம் என்றால், இவள் வேண்டாம் என்று சொல்லியும் அப்பா வரவழைக்கிறார் அவர்களை. அந்த அழுத்தம் இருக்கிறது. அவனுக்கும் சொல்ல முடியாமல் உட்கார்ந்திருக்கிறான். இந்த அழுத்தம் அப்போதும் இருக்கிறது. அதாவது 80களில் கூட பெற்றோரின் அழுத்தம் என்பது இருக்கிறது. இப்போது இருக்கிறதா என்றால் நகர்ப்புறங்களில் இல்லை, ஆனால் கிராமங்களில் எல்லாம் இன்னும் கூட இருக்கலாம் என்றுதான் நினைக்கிறேன்.
இப்படிப்பட்ட நமது திருமண ஏற்பாட்டில் குடும்பங்கள் அமைவது, அதில் இருக்கிற உணர்வு குழப்பங்கள், இதெல்லாம் சூடாமணி ரொம்ப விரிவாக சொல்லிக் கொண்டே போகிறார். காதல் திருமணம் என்றால் அப்போது அது சரியாக இருக்குமா? ஏனென்றால் அரேஞ்ச்டு மேரேஜை பற்றி தான் இவ்வளவு பெரிய விமர்சனம் எல்லாம் சூடாமணி வைக்கிறாரே. காதல் திருமணங்களை பற்றி என்ன சொல்கிறார் என்றால் அதுவும் சொல்லி வச்சிருக்கிறார் ஒரு கதையில். என்ன சொல்கிறார் என்றால், ஒரு பெண் காதல் திருமணம் செய்து கொண்டு 4-5 மாதங்கள் ஆகிறது. கணவனிடம் அப்போதே சொன்னால், எனக்கு வேலை பார்ப்பதில் விருப்பம் அதிகம் என்று. தலையாட்டினான். ஆனால் இப்போது கேட்டால் அதெல்லாம் வேண்டாம், வீட்டிலேயே இரு என்று சொல்கிறான். இவளுக்கு தாங்க முடியவில்லை. அன்று காலை ஏதோ ஒரு விவாதம் ஏற்பட்டு அவன் சாப்பிடாமலே போய்விட்டான். இவளுக்கும் சாப்பிட விருப்பமில்லை. அழுது கொண்டே படுத்து கொண்டிருக்கிறாள். உடனே ஒரு கடிதம் எழுதுகிறாள். அன்புள்ள அம்மாவுக்கு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை, நாம் நம் வீட்டுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மாறுதலுக்கு. எழுதினவள் நிறுத்திவிட்டாள். எப்படி இதை எழுதுவது? அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒப்புக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார்களே தவிர அவர்களுக்கு இதில் விருப்பமில்லை. அந்த பக்கத்திலும் விருப்பமில்லை. அப்போது இவளுக்கு தோன்றுகிறது, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் அட்லீஸ்ட் பெரியவர்கள் வந்து துணைக்கு வருவார்கள், ஏதோ ஆறுதல் சொல்வார்கள், அந்த பக்கம் கண்டிப்பார்கள். இது எதுவுமே காதல் திருமணத்தில் இல்லையே. நான் எங்கு போய் அழ, எங்கு போய் சொல்ல? ஏதோ தவறு செய்து விட்டோமோ அவசரப்பட்டு என்று முதல் முறையாக அவளுக்கு தோன்றுகிறது. இந்த நிலைமையில் பக்கத்து வீட்டு பெண் அவளை தேடிக்கொண்டு வருகிறாள். அவளும் காதல் திருமணம் செய்தவள். அவள் கேட்கிறாள், காதல் திருமணம் என்றால் நான் நினைத்து கொண்டேன் பிரச்சனையே இருக்காது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் இன்றைக்கு எங்களுக்குள் பிரச்சனை. அவள் சிரிக்கிறாள். பிரச்சனை ஏன் இருக்காது? எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை இருக்கும், எல்லா ஏற்பாட்டிலும் பிரச்சனைகள் இருக்கும். என்ன, பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணத்தை விட காதல் திருமணம் ஒருபடி அதிகமாக நமக்கு புரிதல் இருக்கும் அவர்கள் மீது. காதலிக்கும் போது ஒரு அம்சத்தை பார்த்து அது பிடித்து போய் அது அன்பாக உருவாகி நாம் தேர்வு செய்கிறோம் இல்லையா? கல்யாணத்துக்கு பிறகு மற்ற அம்சங்களை அப்போதுதான் பார்க்கிறோம். கட்டாயம் பிரச்சனை வரும். ஏன் வராது என்கிறாள். இவள் திகைப்போடு பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்போது அவள் சொல்கிறாள், அந்த அன்பு உண்மையாக இருந்தால், நான் முதலில் தேர்ந்தெடுக்க ஏதோ ஒரு அன்பு காரணம் இல்லையா? அந்த காரணம் வலிமையாக இருந்தால் இது ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் சமாளித்து கொண்டு போகலாம். இந்த வாழ்வு நாம் தேர்வு செய்த வாழ்வு, அந்த பெருமையுடன் இதை அணுக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறாள். இவளுக்கு மனம் தெளிகிறது. உடனே அவளிடம், இருங்கள், ஒரு காஃபி சாப்பிட்டு விட்டு போகலாம். நீங்கள் எனக்கு செய்த உதவிக்கு காஃபி மட்டுமா, இனிப்பும் கூட தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போகிறாள். மாலை அவள் கணவன் வருகிறான். அவள் நினைக்கிறாள், நாம் பேசி சரி செய்து கொள்ளலாம் என்று. அவனாகவே சொல்கிறான், என்னவோ நீ கேட்டாய், எனக்கு உன்னை வருத்தி கொண்டு நீ வேலை செய்வது வெளியில் போய் பிடிக்கவில்லை, அதனால் அப்படி சொல்லிவிட்டேன். உன்னை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் ஆசை, அதற்காக சொல்லிவிட்டேன். மற்றபடி நீ வேலைக்கு போகக்கூடாது என்ற பிற்போக்குத்தனமான எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. அன்பின் காரணமாகத்தான் நான் அதை சொன்னேன் என்கிறான். அவருக்கு மனசு தெளிகிறது. இப்படியாக சூடாமணி வாழ்க்கையில் நேரக்கூடிய சின்ன சின்ன நெருடல்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பதில் வைத்திருப்பார். பெரிய பெரிய நெருடல்களும் உண்டு, அதற்கும் பதில் இருக்கும். ஒரு மாமியார், ஒரு ஒரு மன வாழ்க்கை நன்றாக போக வேண்டும் என்றால் பெரியவர்களுக்கும் அதில் ஏதோ ஒரு பங்கு இருக்கும் இல்லையா? அதையும் கூட சூடாமணி சுட்டி காட்டுகிறார். இந்த கதையில் ஒரு நான் தானே உன் மகள் என்ற கதையில் ஒரு நல்ல ஒரு மாமியாரை நாம் பார்க்கிறோம். இந்த பெண் திருமணமாகி வருகிறாள். இவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அதே வயதில். அந்த மகளுக்கு இவளை பார்க்க பார்க்க இந்த மருமகளை ஒரே பொறாமையாக இருக்கிறது. அண்ணன் முன்பு போல் நம்மிடம் பேசுவதே இல்லை, உன்னையெல்லாம் தங்கை பேரை சொல்லிக் கொண்டுதான் வீட்டுக்குள் நுழைவான், இப்போது அப்படி வருவதில்லை, அவள் பெயரை சொல்கிறான். அவளுக்கு மட்டும் ஏதோ வாங்கி கொண்டு கொடுக்கிறான். அம்மா அவனாவது பரவாயில்லை, அவனுக்கு திருமணம் ஆகி இருக்கிறது. இந்த அம்மா கூட அவளையே பார்த்து கொண்டு அவளுக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறாளே. உண்மைதான். அந்த அம்மா கேட்கிறாள், உங்கள் குடும்பத்தில் சாப்பாட்டு பழக்கம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? உனக்கு இங்கே அப்படி ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லு, நான் செய்து தருகிறேன், தயங்க வேண்டாம் என்கிறாள். உனக்கு மாலையில் அவன் வரும் நேரம் இவள் பளிச்சென்று உடுத்து கொண்டு தயாராக இருக்க வேண்டும் என்று நினைப்பாள் அப்படின்னு என்று அந்த அம்மாவுக்கு புரிகிறது. உடனே வேலையெல்லாம் போட்டுவிட்டு நீ போ, உன் அறைக்கு போ என்றால அனுப்பி விடுகிறாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மகளுக்கு கோபம் வருகிறது. அவள் சொல்கிறாள், உனக்கு என்னம்மா இந்த மாதிரி நீ நடத்துகிறாய் அவளை? அவளுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதடி, இருவரும் திருமணமானவர்கள், எனக்கு தான் தெரியும் அவள் இப்போது இருக்கும் மனநிலை என்கிறாள் அந்த அம்மா. இந்த பெண்ணுக்கு அப்போதும் புரியவில்லை. ஒரு நாள் உடைத்து சொல்கிறாள் அவள், இந்த பார், கல்யாணமான அந்த ஆரம்ப காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும். அதில்
அந்த பெண்ணுரை மகாராணி போல் நாம் நடத்த வேண்டும். பின்னால் வாழப்போகும் வாழ்க்கைக்கு அது அஸ்திவாரமாக இருக்கும். அவள் இந்த வீட்டின் மையப்பொருள். அவள் விருப்புகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதை நாம் மதிக்க வேண்டும் என்று அந்த மகளுக்கு அவள் அறிவுரை சொல்கிறாள். இந்த கதையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சூடாமணி சொல்கிறாள். அதை நான் பிறகு சொல்கிறேன். பொதுவாக சூடாமணியின் கதைகளில் மனிதர்கள் பிரிவதே கிடையாது. பிரிந்தாலும் கூட ஏதோ ஒரு புள்ளியில் இணைந்து கொள்வார்கள். சூடாமணியின் மனசு அப்படி. அவருக்கு இந்த பேதங்கள் அவ்வளவாக பிடிப்பதில்லை என்று நினைக்கிறேன். ஒரு தம்பதிகள் இருவரும் வேறு வேறு அறையில் உட்கார்ந்து ஒரே சமயத்தில் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு இவளும், இவளுக்கு அவனும். ஏனால் பேச்சுவார்த்தை இல்லை வீட்டில். கடிதம் மூலமாக இப்போதெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறோம், அது போல கடிதம். அந்த கடிதத்தில் அவன் என்ன சொல்கிறான் என்றால், என்ன சமீப காலமாக உன் போக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையா? நான் உன்னிடம் அன்பாகத்தானே இருக்கிறேன். என் கடமையில் நான் என்ன குறை வைத்தேன்? உன்னை சமமாக நடத்துகிறேன். ஆனாலும் எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை என்றதை நீ இவ்வளவு பெரிய விஷயமாக ஆக்க வேண்டுமா என்றெல்லாம் அவன் எழுதி, இன்றைக்கு இரவு நம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மெயில் போகிறது இல்லையா, அதில் நான் ஏறி புறப்பட்டு போகலாம் என்றிருக்கிறேன் என்று எழுதுகிறான். நான் உன் வாழ்க்கையை விட்டு விலக தீர்மானித்திருக்கிறேன் என்று எழுதி கொண்டிருக்கிறேன். அவளும் எழுதுகிறாள், என்னதான் இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தில் அவ்வளவு பக்தி. எனக்கு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்றெல்லாம் அவள் எழுதுகிறாள். அவள் என்ன சொல்கிறாள், அந்த மெயில் ஒன்று போகிறது இல்லையா நம் வீட்டுக்கு அருகில், அதில் விழுந்து நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று எழுதுகிறாள். இதில் வேடிக்கை என்னவென்றால், கடவுள் நம்பிக்கை இல்லாத அவனுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. அவன் அந்த மெயிலில் ஏறி வேறு ஒரு ஊருக்கு போவதாகத்தான் சொல்கிறான். இவளுக்கோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை. தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்கிறாள். இதெல்லாம் சூடாமணி அங்கங்கே வைக்கும் ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள். நம்ம அதே போல அந்த கடிதம் எழுதி முடித்து பார்த்தால் வெளியில் யாரோ கதவை பலமாக தட்டுகிறார்கள். புயல் வேறு வீசிக்கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு புயல் வீசுகிறது, கொட்டுகிறது மழை, எந்த உணர்வும் இல்லை. அவரவர் பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறார்கள். கதவை தட்டும் சத்தம் கேட்டவுடனே அந்த கணவன் போய் திறக்கிறான். ஒரு 12 வயது சிறுவன் நடுங்கிக் கொண்டு இருக்கிறான். இவன் கதவை திறந்த உடனே கிட்டத்தட்ட மேலே விழாத குறையாக அவன் சரிந்து விழுகிறான். அவனை படுக்க வைத்து விட்டு இவனை கூப்பிடுகிறான், என்ன பாரு. அவனும் பார்க்கிறாள். அவன் மூச்சையற்று இருக்கிறான். உடனே அவன் சொல்கிறான், சுடுதண்ணி கொண்டு வா என்கிறான். கை காலை பரபரவென்று தேய்க்கிறான். இவள் போய் தைலம் எடுத்து வருகிறாள். போய் வெந்நீர் போட்டு கொண்டு வருகிறாள். இவன் போய் ஒரு டவலை தேடுகிறான், அதை பிழிந்து ஒத்தடம் கொடுப்பதற்கு. மாறி மாறி 2 பேரும் ஒரு அரை மணி 3/4 மணி அந்த பையனையே பார்த்து கொண்டு இவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த பேதமெல்லாம் போய்விட்டது. இதை செய்து பார்க்கலாமா, அதை செய்து பார்க்கலாமா என்று. அப்போது போலீஸ் கதவை தட்டுகிறது. இந்த பையன் பிக் பாக்கெட் அடித்து விட்டு தப்பி ஓடி வந்தான். அவனை பிடிக்க வந்தோம். எப்படி இருக்கிறான்? இப்போதுதான் சார் விழிப்பு வந்தது. பாவம் சின்ன பையன். எல்லாம் பாவம் எல்லாம் இல்லை, எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டான். இவர்கள் இருவருக்கும் அப்போது ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது. இருவருக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை என்னவென்றால், பொது மனிதர்கள், பொது விஷயம் என்று வரும்போது, பொது நலன் என்று வரும்போது ஒற்றுமையாக நிற்கிறார்கள், ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். இது போதாதா வாழ்க்கைக்கு? அவரவர் மேஜைக்கு போய் எழுதிய கடிதத்தை கிழித்து குப்பை தொட்டிகள் போடுகிறார்கள். இப்படி சூடாமணி ஒரு 7-8 கதைகள் என்னால் சொல்ல முடியும். ஏதோ ஒரு புள்ளியில், ஒற்றை புள்ளியில் மனிதர்களை அவர் இணைப்பார். அது அவருக்கே உரிய கலை. வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் போகாது. எத்தனையோ அதில் சொல்ல முடியாத, எதிர்பாராத எத்தனையோ விஷயங்களை கொண்டதுதான் அது. அது மாதிரிதான் இந்த கதையிலும் விருந்தினர்களில் ஒருவன் என்ற ஒரு கதை. கணவன் மனைவி 2 பேரும் ஒரு மலை பிரதேசத்தில் வசிக்கிறார்கள். கணவன் சற்றே வயது மூத்தவன். ஏனென்றால் அந்த காலத்தில் அதிகமாக வரதட்சணை கொடுக்க முடியவில்லை என்றால் 2ஆம் தாரமாக பெண்களை கல்யாணம் செய்து கொடுக்கும் வழக்கம் எல்லாம் உண்டு. ரொம்ப வயது முதிர்ந்தவர் அல்ல, சற்றே வயது முதிர்ந்தவர். இவள் இளமை துள்ளும் ஒரு பெண், சின்ன பெண். அதாவது 25 வயது கூட இருக்காது, அப்படிதான் இருக்கிறது. அவருக்கு ஒரு 40 வயது இருக்கலாம். இந்த வித்தியாசம் இருக்கிறது 2 பேருக்கும். இந்த பெண்ணை மலை பிரதேசம், அவருக்கு அங்கேதான் வேலை. இந்த டனல் ஒர்க் நடக்கிறது இல்லையா, ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறார்.
அன்றைக்கு அவரை பார்ப்பதற்காக அவருடைய நண்பனும் நண்பனின் மனைவியும் வருகிறார்கள். அவர்கள் ரொம்ப கால குடும்ப நண்பர்கள். திருமணமாகி இவளை இன்னும் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களை இவர் வரவேற்றிருக்கிறார். அவர்களோடு ஒரு இளைஞனும் வருகிறான், செந்தில் என்ற ஒரு இளைஞன். அது இவர்களை எதிர்பார்க்கவில்லை. யார் இவன் என்றால், என் தங்கை மகன் ஊரிலிருந்து வந்திருக்கிறான், கூட அழைத்து வந்தோம். இவள் விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றால் ஒரே உற்சாகம் இவளுக்கு. ஏனென்றால் ஒரே தனிமை அங்கே. அந்த மலை பிரதேசத்தில், அந்த பனியில் காடு போல இருக்கும் உள்ளவது எல்லாமே. மனிதர்கள் வருவது போவது ரொம்ப குறைவு. ஒரு என்டர்டைன்மெண்ட் என்று எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு தொலைதூரத்தில் ஒரு சின்ன திரையரங்கு இருக்கும். அங்கே எப்போதோ ஒரு படம் நடக்கும். இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து போவார்கள். அதற்கு ஜீப் வைத்து ஏதோ அந்த அலுவலக ரீதியாக அனுப்புவார்கள். இது போல சின்ன சின்ன விஷயங்கள். ஏதோ ஒரு நூலகம் உண்டு, அதில் கொஞ்சமாக புத்தகம் இருக்கும். இதை தவிர ஒன்றுமே கிடையாது. பொழுதுபோக்கே இல்லை அங்கே. ஒரு தொலைக்காட்சி எல்லாம் இல்லாத காலம். அதனால இவள் ஒரு விருந்தினர்கள் வந்துவிட்டால் அவ்வளவு உற்சாகம். யாரோ வந்திருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கலாம் என்று. அதுவும் இளைஞன். அவனோட பேசும்போது இவளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவன் பேச்சு பிடித்து போகிறது. ஒருவித ஈர்ப்புடன் பேசிக்கொண்டு சூழ்நிலை மறந்து பேசுகிறாள். அவனும் பதிலுக்கு பேசுகிறான். அரட்டை அடிக்கிறார்கள் 2 பேரும். 3 பேரும் முதியவர்கள். அவர்களுக்குள் ஏதோ பேச இருக்கிறது. அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நடுவில் கணவன் இவளை திரும்பி இப்படி பார்க்கிறான். என்ன புதிய உற்சாகம் இவளிடத்தில்! இவ்வளவு மகிழ்ச்சியாக நம்ம இவளை பார்த்ததே இல்லையே. பேச்சு வாக்கில் அவள் தனக்கு பாடத் தெரியும் என்று. உனக்கு பாடத் தெரியுமா? நீ இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே என்கிறார் இந்த கணவர். ஒரு பாட்டு பாடேன் வந்த அம்மா சொல்கிறாள். இவளும் பாடுகிறாள். எல்லோரும் ரசிக்கிறார்கள். இவள் நல்ல உணவு தயாரிக்கிறாள். மாலை வரை இருந்து தங்கிவிட்டு சாப்பிட்டு விட்டு அவர்கள் புறப்படும் போது இவளை ஒரு வெறுமை ஆட்கொள்கிறது. ஒரு ஏக்க உணர்வு. ஒன்றுமே இல்லை, ஏதோ சக தோழமை. அந்த தோழமைக்கு அவள் ஏங்கி இருக்கிறாள். அந்த செந்தில் கிளம்பி போவது அவளுக்கு அவ்வளவு வருத்தமா. கிளம்பி விட்டீர்களா அப்படின்னு அவனை கொண்டு போய் வழி அனுப்ப வந்த போது அவள் திரும்ப அழுகிறாள். உடைந்து போய் அழுகிறாள். 2 காரணங்களுக்காக அழுகிறாள். ஒன்று, அவன் போய்விட்டான், ஒரு தோழமைக்கு நிரந்தரமாக இல்லை என்ற உணர்வு. இன்னொன்று, தன் கணவன் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவரை வருத்தப்படுத்தி விட்டோம் என்று குற்ற உணர்ச்சியிலும் அழுகிறார். நல்ல கணவன் அவன், மிகவும் நல்லவர். அவர்களுக்குள் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இது நேர்கிறது. அப்போது அவள் சொல்கிறார், அந்த கணவர் அவளின் தோள் மீது கை போட்டு, அழாதே அழாதேமா, தவறு உன்னுடையதல்ல என்று சொல்கிறார். இதோடு கதை முடிந்து விடுகிறது. இதுதான். இது போன்ற நுணுக்கமான சில விஷயங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் இங்கே ஆண்களும் பெண்களும் சந்திக்கின்ற எத்தனையோ விஷயங்களை சூடாமணி நல்ல ஒரு பார்வையுடன் நமக்கு நம் முன் வைத்திருக்கிறார். அது ஒரு பருவம். அது கொஞ்சம் இந்த காலத்து கதை என்று தோன்றுகிறது. இந்த கதையில் கடற்கரையில் தன் 4 வயது மகளுடன் வந்திருக்கிறாள் ஒரு பெண். தூரத்தில் பார்க்கிற ஒரு பையனை பார்க்கும்போது தெரிந்தவனாக தோன்றுகிறது. கிட்டே போய் பார்க்கிறாள். ஆமாம், நல்ல அறிமுகமானவன் தான். சிவா, எங்கே வந்தாய் நீ என்று கேட்கிறாள். அவனுக்கும் இவளை பார்த்து ஒரே ஆச்சரியம். குழந்தையை பார்க்கிறான், அவளை பார்க்கிறான். அவள் கல்யாணமாகி இப்போ குழந்தையுடன் இருக்கிறாள் என்பது அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் நேரில் பார்க்கும்போது அந்த உண்மை முகத்தில் அறைகிறது. அவளுடைய முன்னாள் தோழன், காதலன் என்று சொல்லக்கூடிய தகுதியை கூட அவர்கள் உறவை எட்டி பார்க்கவில்லை. அவளுக்கு அப்போது 16 வயது, பள்ளி மாணவி. அவனுக்கு 19 வயது. அதே தெருவில் வசித்தவன், சிநேகிதியின் அண்ணன். இவ்வளவுதான். இவன் ஒரு மாதிரியாக பார்க்கிறான். எப்படி இருக்கிறான்? இவனுக்கு அதிக பெரிய வேலையெல்லாம் கிடைக்கவில்லை, திருமணமாகவில்லை. இப்படி சுற்றி கொண்டிருக்கிறான். இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஓ, பண்ணிக்கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு. நீ வா, என் வீடு பக்கத்தில் தான், வா, பேசி கொண்டிருக்கலாம் என்று அவனை அழைத்து போ. சகஜமாக இருக்கிறாள். அவனுக்கு பிடித்த இனிப்பை தெரிந்து கொண்டு அதையும் கொடுக்கிறாள். இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை இவள் மனதில் இன்னும் கூட நம் மீது இந்த பழைய பாசம் இருக்கிறதோ என்று இவன் தவறாக நினைத்துக் கொள்கிறான். ஆனால் போனால் அவள் கணவன் இருக்கிறான். கணவனுக்கு சாதாரணமாக அவள் அறிமுகம் செய்து வைக்கிறாள். கணவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. யார் அது புது நபர் என்பதாக பார்க்கிறான். இருவரும் பேசிக்கொண்டீர்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய், இவள், உனக்கு பிடிக்கும் இல்லையா இது, அதனால் இது செய்தேன் நான் என்று சொல்லி கொடுக்கிறான். அவன் போய் விடுகிறான். கணவன் கேட்கிறான், யார் அவன்? என் சிநேகிதியின் அண்ணன். நீ அவனை லவ் பண்ணியிருக்கியா? ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். ஆமா, பண்ணியிருக்கேன். அப்போ அவ சொல்றா, இப்போ எதுக்கு அவனை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன்?
அதனால என்ன, கூட்டிட்டு வந்தா என்ன, ஒருத்தர் தெரியும் நமக்கு, அவன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான், அதனால கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதனால மனிதர்களை பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போனோமா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிறார். இல்ல அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் வேற ஞாபகம் வச்சு கொடுக்குறியா, அதனால கேட்டேன். இந்த பொசசிவ்னஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட். அப்போ இந்த பெண் சொல்கிறாள், "இங்க பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுற முடியாது மனசுல இருந்து. 1ஆம் கிளாஸ்ல ஒரு நல்ல புத்தகம், கதை புத்தகத்தை நாம் விரும்பி வாசிக்கிறோம். அந்த புத்தகத்துக்கு இப்ப அர்த்தம் இல்லை, இப்ப படிச்சா அதுல ஒண்ணுமே மீனிங்கே இல்லை. எனக்கு இப்ப நினைச்சா, அவனோட பழகின நினைச்சா இப்ப சிரிப்பு தான் வருது. எதை பார்த்து நான் இவங்கிட்ட மயங்கினேன்னு. அதனால என்ன, அதுக்காக அந்த புத்தகத்தை நான் தூக்கி போட்டுற மாட்டேன். நம்ம ஆல்பர்ட்ல இருக்கிற ஒரு பழைய புகைப்படம் போல ஏதோ ஒண்ணு இருந்து விட்டு போகட்டும். அதை நான் இயல்பாக பார்க்கிறேன், வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கிறேன் என்று சொல்கிறாள். இவளுடைய இந்த பக்குவமான ஒரு பார்வை அந்த கணவனுக்கு கடைசி வரைக்கும் புரியவில்லை என்பதோட கதை முடிகிறது. கணவனுக்கும் புரியவில்லை, அந்த முன்னாள் காதலனுக்கும் புரியவில்லை. ஆனால் இவளுடைய அணுகுமுறை தான் சூடாமணி நமக்கு காட்டும் பார்வை. ஒரு இயல்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், எதையும் கடந்து செல்லுங்கள் எளிதாக. ஒன்றை பற்றி கொண்டு அதிலேயே மூழ்கி விடாதீர்கள். இப்படி மீண்டும் மீண்டும் சூடாமணி இதையெல்லாம் வலியுறுத்தி நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். குழந்தைகளை பற்றிய நம்முடைய அணுகுமுறைக்கு சூடாமணி நிறைய கதைகளை எழுதியிருக்கிறார். மனதில் அறையக்கூடிய கதைகள் அவை எல்லாமே. குழந்தைகள் மீது எப்போதுமே, அதுவும் அம்மாவுக்கு ஒரு உடைமை உணர்வு, பொசசிவ்னஸ், அது எந்த அளவுக்கு விகாரம் எடுக்கும் என்பதெல்லாம் சூடாமணி கதைகளை பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு அம்மா, பையனுக்கு திருமண வயது வந்து விட்டது, திருமணம் செய்து கொள்ள கொடுக்க விருப்பமே இல்லை, ஏனால் தன்னை விட்டு போய்விடுவான். அவன் வாழ்க்கையில் இன்னொரு பெண் வரவே கூடாது, இவள் மட்டுமே இருக்க வேண்டும். இப்படி ஒரு பொசசிவ் அம்மா. 1-2 வரன்கள் பார்க்கிறாள், ஏதோ காரணங்களாக தட்டி போகிறது. ஆனால் திருமணம் நடக்கவில்லை. அவனுக்கு வயது 40 ஆகி விட்டது. அந்த அம்மாவுக்கு அதை பத்தி கொஞ்சம் உறுத்தல் வரும்போதெல்லாம் பையனை கூப்பிட்டு, கண்ணா, என் மீது உனக்கு வருத்தமா? அதெல்லாம் இல்லையம்மா ராஜா, அம்மா உனக்காக தானே வாழ்கிறேன், உனக்கு நல்லதை தானே செய்வேன். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகவில்லையே என்று வருத்தமா? நிச்சயமாக இல்லை. இல்லை, நான் முயற்சி பண்ணாமல் இருக்கல இல்லையா, உனக்கு தெரியும் இல்லையா, 2 முறை உனக்காக பெண் பார்த்து எல்லாம். ஆமாம் தெரியுமா, எனக்கு வருத்தம் இல்லை. அவள் முகத்துல அப்போ ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இவனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த பையன் அம்மாவை சந்தோஷப்படுத்துவதுதான் வாழ்க்கை என்பதாக இந்த பையனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதெல்லாம் நேரக்கூடும் வாழ்க்கையில், தவறு என்றே தெரியாது. தவறுக்கு இவர்கள் தீனியாகி கொண்டே இருப்பார்கள். இப்படியாக போகிறது. ஒரு நாள் வயதான சமையற்காரர், அந்த சமையற்காருக்கு இப்ப கண் வேறு மங்கி கொண்டிருக்கிறது. இவன் தான் போய் 5 வருஷமாக அவரை வீட்டில் விட்டு விட்டு வருகிறான். இப்படி ஒரு குறிப்பு கதையின் நடுவே வரும். எதற்கென்று பின்னால் தெரியும். இந்த பெண் இந்த சமையற்காரரோட பேரனை கூட்டி கொண்டு வருகிறார். அந்த சின்னஞ்சிறு பையன் எட்டி பார்க்கிறான். இவன் சமையற்காரை கூப்பிட்டு, எதுக்கு இந்த பையனை கூட்டி கொண்டு வந்தீர்கள், இங்கே அழைத்து போங்கள், சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இதெல்லாம் வீட்டிலிருந்து யாரையும் கொண்டு வரக்கூடாது இங்கே வேலை பார்க்கும் இடத்தில். இவன் எனக்கு தெரியுமே, அந்த மாதிரி உரிமையெல்லாம் நான் எடுத்துக்க முடியுமா என்ன, இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லை, வேற வழி இல்லைன்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அந்த பையன் எட்டி பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு கேட்கிறாள், இந்த பையன் எங்கேயோ பார்த்த முகமாவே எனக்கு இருக்கிறது, யாருன்னு தெரியல. யாருமா, நீ எங்க பார்த்திருக்க போற? சமையக்காரரோட பேரன். ஓ சரி சரி, வாடா கண்ணா, அவனை விரட்டாதே, இந்த பழம் எடுத்துக்கொள் என்று தன் தலைமாட்டில் இருந்த வாழைப்பழத்திலிருந்து ஒன்றை எடுத்து கொடுக்கிறாள். அந்த பையன் இடது கையால் வாங்குவதை அம்மா பார்த்து விடக்கூடாது என்று சாமர்த்தியமாக இவன் நகர்ந்து நகர்ந்து அந்த பையனை மறைத்து பழத்தை தான் வாங்கி கைகள் கொடுப்பான். ஏனால் இவனும் இடது கை பழக்கம் உள்ளவர். இவன் அந்த வீட்டுக்கு போக வர பழக்கம் இருப்பதாக ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார். எளிதாக விஷயம் புரிந்துவிடும் எல்லோருக்கும். திரும்ப இதே வசனம், அம்மா நீ நன்றாக இருக்கிறாயா, சந்தோஷமாக இருக்கிறாயா? அவன் கேட்க, எனக்கு ஒரு கல்யாணமாகவில்லையே என்றுதான் எனக்கு கவலை ராஜா அப்படின்னு சொல்ல, இவன் சொல்வான், எனக்கு அதை பத்தி வருத்தமே இல்லம்மா. இப்படியாக ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டு வாழும் ஒரு வாழ்க்கை சூழலை சூடாமணி குரூரமான ஒரு நமக்கு கதையில் வராத அந்த பெண்ணும் அவளுடைய வாழ்க்கையும் குறித்து மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கும். பொசசிவ்னஸ் என்பது இந்த எல்லைக்கு போகக்கூடியது.
அதுதான் அபாயகரமானது என்கிறார் சூடாமணி. இந்த குழந்தைகளை நாம் வளர்க்கும் விதத்துல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அறிவுரைகள் சுத்தி இருக்கும். ஆனா அவங்களுடைய வளர் இளம் பருவத்துல நம்ம பேரண்ட்ஸ் என்ன என்ன கவனம் கொடுக்கணும், எதை பார்க்கணும், எதை எப்படி எடுத்துக்கணும், இதற்கான ஒரு விளக்கங்கள் சூடாமணி கதைகளில் நிறைய இருக்கும். 2 கதைகள் ரொம்ப அற்புதமாக அந்த வகையில் எழுதியிருக்கிறது. ஒன்று கடிதம் வந்தது. ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு வாலிபன் காதல் கடிதம் கொடுத்து விடுகிறான். அந்த காலத்தில் யாராவது இப்படி கொடுத்து விட்டால் பெரிய பிரச்சனை, அது பெரிய சமூக பிரச்சனை. அந்த பையனை அவமானம் செய்து ஆயுளுக்கும் அவருக்கு அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு காயப்படுத்தி விடக்கூடிய குரூரமான நமது சமூக அமைப்பு இது. இந்த பெண்ணுக்கு உடம்பெல்லாம் பதறுகிறது. இவள் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே பார்த்திருக்கிறாள், வழியில் போக வர இடங்கள்லாம் அவன் முறைத்து கொண்டே இருக்கிறான் இவளை. அவன் கடிதம் கொடுத்து விட்டான். இவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. 2 நாளாக ஒரு விதமாக நடந்து கொள்கிறாள் அவள். பாட்டி இவளை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவள் பாட்டி பேத்தியை கூப்பிட்டு கேட்கிறாள், என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறாய் நீ? நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேனே. அப்போது இந்த பேத்தி சொல்கிறாள், இப்படி ஒரு கடிதம் கொடுத்து விட்டான் எனக்கு. நான் அப்பாவிடம் சொல்லட்டுமா? அப்பாவிடம் சொல்லாதே. அவர் கூப்பிட்டு அந்த பையனை மீது சத்தம் போடுவார், அவனை கோபித்துக் கொள்வார், எல்லார் முன்னாடியும் கோபித்துக் கொள்வார். அந்த பையனுக்கு அவமானமாகிவிடும். அவன் என்ன செய்து விட்டான்? பெரிய தவறொன்றும் செய்யவில்லை. அவன் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறான். உனக்கு விருப்பமானால் ஏற்றுக்கொள், இல்லை இல்லை எனக்கு விருப்பமே இல்லை, நான் படிக்க வேண்டும். அப்படி என்றால் 2 வரி எழுது, எனக்கு விருப்பம் இல்லை என்று. நானே கொண்டு போய் அந்த பையனிடம் கொடுத்து விடுகிறேன், பிரச்சனை அதோடு முடிந்து விடும் என்கிறாள் பாட்டி. இவளுக்கு ஆச்சரியம். பாட்டி, நீ இதெல்லாம் பேசுகிறாயே, உன் காலத்தில் இதெல்லாம் இருந்துதான்? எல்லா காலத்திலும் தான் இதெல்லாம் இருக்கும், இது என்ன அதிசயம் என்கிறாள். உனக்கு எப்படி நேர்ந்தது அந்த அனுபவம்? நான் போகும்போது அப்பெல்லாம் ஆற்றங்கரைக்கு போவோம், தண்ணீர் எடுக்க போவோம், எவனாவது பின்னாலேயே வருவான். நீ கோவித்து கொண்டாயா? என்ன செய்ய முடியும், அந்த காலத்திலாம் இப்படிதான் நாங்களும் எங்கள் எதிர்ப்பை ஏதோ ஒரு விதத்தில் காட்டுவோம். ஆனால் அவர் நல்லவராகவும் இருந்தால் அதுவும் பார்க்க வேண்டும் இல்லையா என்று சட்டென்று அவன் அவராக மாறும். இதை பேத்தி கவனித்து விடுகிறாள். அப்படின்னா பாட்டி என்று திருப்பி ஆரம்பிக்கிறாள். தாத்தா தானா அது என்று கேட்பதற்கு பாட்டிக்கும் தெரிந்து விடுகிறது இவள் அடுத்த கேள்வி என்ன கேட்பாள் என்று. தூக்கம் வருகிறது எனக்கு, ஒழுங்காக நீயும் தூங்கு என்று உரையாடலை முடித்து விடுவாள். இப்படி ஒரு பாட்டியை, பக்குவமான ஒரு அந்த பையனை யோசிக்கிறாள் அந்த பாட்டி. அப்போது கதைவன் சொல்கிறாள், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கதை தெரியுமா உனக்கு? சீரலாம் ஆனால் கடிக்க கூடாது என்று சொல்லுவாள் உதாரணத்துக்கு. இதை போல இன்னொரு பக்குவமான அம்மாவையும் சூடாமணி காட்டுகிறாள். இதுவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இந்த பையன் அதிகம் படிப்பில் நாட்டம் இல்லை, அதுவும் கணக்கு பாடத்தில் மார்க் குறைவாக வாங்கும் பள்ளி மாணவன். ஒரு +2 மாணவன் கூட, அதுக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் என்று வைத்துக் கொள்ளலாம். பெற்றோருக்கு ஒரே கவலை. ஒரு 3 தெரு தள்ளி ஒரு டியூஷன் டீச்சர் இருக்கிறார், அவரிடம் பேசி அனுப்பலாம் என்று முடிவு செய்து அங்கே அனுப்புகிறார். டியூஷன் டீச்சர் ஒரு இளம் பெண், மிகவும் அழகாக இருக்கிறாள், நன்றாக சொல்லியும் கொடுக்கிறாள். இவனுக்கு ரொம்ப திடீரென்று கணக்கின் மீது பற்று வந்து விடுகிறது. அவன் கண்ணாடி முன்னால் நின்று தலையை சீவிக்கொண்டு கவனம் எடுத்துக்கொண்டு எது மேலும் ஆர்வம் இல்லாமல் இருந்தவன் ஆர்வப்படுகிறான், நன்றாக சீரியஸாக படிக்கிறான். அவள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்கிறான். நீ வாசு, நாளையிலிருந்து நீ 2 மணி நேரம் கண்டிப்பாக கணக்கு பாடம் முடித்து விட்டு வர வேண்டும் என்றால் செய்கிறான் அவன். பெற்றோருக்கு ஒரே ஆச்சரியம், நம்மால் முடியாத ஒரு சாதனையை அந்த டீச்சர் செய்கிறாரே என்று. அப்பாவுக்கு மட்டும் இதுல ஏதோ சரியில்லை என்பதாக நினைக்கிறார் அவர். அப்பா இல்லையா, அப்படிதான் நினைத்தார். அவன் ஒரு நாள் போனவன் டியூஷன், ஒரு நாள் டியூஷனுக்கு போகிறான். அந்த டீச்சர் வாசு வந்து விட்டாயா அப்படின்னு வேறொருவர் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த ஹால்ல. இவன் யார் என்று பார்க்கிறான். என்னோட கணவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இவனால் அதை எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை. வாசு, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொண்டு வா, உள்ளே போய் ஒரு டம்ளரில் இப்போ எடுத்துக்கொண்டு வருகிறான். எடுத்துக்கொண்டு வந்தவன் தவறி அவர் காலில் அந்த தண்ணி டம்ளர் பட்டு விடுகிறது, அதோடைய விளிம்பு. உடனே இவள், என்ன ஒரு தண்ணியை ஒழுங்கா கொண்டு வர மாட்டேயா வாசு என்று கடினமாக அவர் குரலை உயர்த்துகிறாள் டீச்சர். இவன் உடனே அழுது கொண்டு வீட்டுக்கு வந்து விடுகிறான். வீட்டுக்கு வந்தவன் குப்புறப்படுத்து விசும்பி விசும்பி அழுகிறான். அம்மா, என்னப்பா, என்ன நடந்தது? இப்போது அவன் சொல்கிறான், எவனோ ஒருத்தன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான், ஹஸ்பண்டாம், எனக்கு பிடிக்கவில்லை, நான் தண்ணீரை வேணும் தான் போட்டேன், காலில் நல்லா வலிக்கட்டும் அந்த அழுகு. அம்மாவுக்கு புரிந்து விடுகிறது. அந்த அம்மா இதை எப்படி பார்த்தாள்ங்கிறது தான் சூடாமணியோடைய ஸ்பெஷல்.
டச். இங்க சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, நினைக்கிறாங்க, ஓ எனக்கு இப்ப புரிகிறது, என் மகன் வளர்ந்து கொண்டிருக்கிறான், பெரியவனாகி விட்டான். முன்பு சிறியவனாக இருந்தவன் இப்போது பெரியவனாகி விட்டான். வாழ்க்கையில் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் வரக்கூடிய மென் உணர்வுகள் அவனுக்கு வந்திருக்கிறது. இதை அவன் கடந்து விடுவான் இந்த குழப்பத்தை. சமாதானமாக அவனுக்கு தட்டி கொடுக்கிறாள் அந்த அம்மா. இப்படி ஒரு அம்மா எல்லோருக்கும் இருந்தால் நிறைய பேருக்கு ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதெல்லாம் வாழ்க்கைக்கான சின்ன சின்ன அஸ்திவாரங்கள். நாம் பின்னால் எப்படி உருவாகிறோம் என்பதற்கு இந்த வளரிளம் பருவம் என்பது, அதில் நாம் நடத்தப்படும் விதம், இதெல்லாம் பெரிய அஸ்திவாரங்கள். அதை சூடாமணி சரியாக புரிந்து கொண்டு பெற்றோருக்கு புரிந்து கொள்ளும் வகையில் இது போன்ற நல்ல கதைகளை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். இரண்டின் இடையில் என்பது இந்த கதையின் தலைப்பதா. சிறியவனும் அல்ல பெரியவனும் அல்ல, அந்த மாதிரி 2 விஷயங்களை, கன்க்ளூஷன் இதுதான். 2 விஷயங்களை சூடாமணி பொதுவாக முன்வைக்கிறார். குடும்ப உறவாகட்டும், வெளி மனிதர்களிடம் நட்பு உணர்வாகட்டும். ஒன்று அன்பு என்று நாம் சொல்கிறோம். இந்த அன்பு என்பதை பற்றி கடுமையாக ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். நான் முதலில் சொன்னேன் இல்லையா, ஒரு மாமியார் மகளுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வருகிறது, மகள் மருமகளை பார்த்து பொறாமைப்படுகிறாள் என்று சொன்னேன் இல்லையா ஒரு கதை. அந்த கதையில் தான் இதை சொல்லியிருக்கிறார்கள். மகளுக்கு அவள் சொல்கிறாள், மகளே, இந்த அன்பு என்பது நல்ல விஷயம் என்று நினைத்து கொள்ளாதே, அது ஒரு குறுகிய பொருள், நேரோ சப்ஜெக்டே, அதுவே நேரோ, அந்த உணர்வே நேரோவானது. அது நமக்கு வேண்டியவர்களிடம் மட்டும்தான் அது செயல்படும், மற்றவர்களை ஒதுக்கிவிடும். அவர்களை பற்றி நாம் ஜட்மெண்டலாக வேற இருப்போம். ஆனால் அன்பு எல்லோரும் தெய்வீகமானது என்கிறார்கள். ஏனென்றால் அது நம்மை மேன்மைப்படுத்தும். அந்த அன்பு செலுத்துகிற தருணத்தில் நாம் நம்முடைய சுயநலத்தை கைவிடுவோம் இல்லையா, அந்த இடத்தில் அது நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதால் அது தெய்வீக உணர்வு என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்பு ஒரு குறுகிய பொருளில் நம்மை நிறுத்திவிடும், குறுகிய கண்ணோட்டத்தை நமக்கு கொடுத்துவிடும். இப்போது உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை என்று வந்தால், நீ என் மகள், இரத்த சம்பந்தம் உடையவள், என் மனம் உன் பக்கம்தான் சாயும், மருமகளை நான் மாற்றான் தானி போல் தான் நடத்துவேன். ஆனால் நான் இதிலே அன்பை அளவுகோலாக கொள்ள விரும்பவில்லை மகளே. நியாய உணர்ச்சி என்று ஒண்ணு உண்டு. நியாய உணர்ச்சி என்பது, நான் அவள் வாழ்க்கையோடு பார்க்கிறேன். அவள் யார்? என் மகனின் மனைவி. அவன் வாழ்க்கையின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள வந்தவள். அவளை நான் மகளைப் போல நானும் நடத்த வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும். இது நியாய உணர்ச்சி மட்டும்தான் செய்யும், அன்பு செய்யாது என்று சொல்கிறாள். இதையே இன்னொரு கதையிலும் அவர் விவரித்து சொல்கிறாள். அது என்னவென்றால், ஒரு பெண்மணி இதுக்கு போகிறாள், ஆஸ்பத்திரிக்கு. மகன் படுத்து கொண்டிருக்கிறான், அநேகமாக குணமாகிவிட்டான், 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவான். அவனை பார்க்க போகிறாள். ஆரஞ்சு சுளைகளை உரித்து அவளுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறாள். அவனிடம் அவ்வளவு அன்பு. ஏனால் இவர் ஒரு விதவை தாய். அப்போது அவன் சொல்கிறான், என்னை பார்க்க சங்கர் வந்திருந்தானம்மா. யார் சங்கர் என்றால் முதல் தாரத்து மகன். இவளுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. தன் மகன், அவ்வளவுதான், அவளுக்கு அவ்வளவுதான் அன்பு செலுத்த தெரியும். அந்த அடுத்தவர் என்பது அவர் பட்டியலில் இல்லை அவளுக்கு. ஓ வந்தானா அவன் என்று அந்த மாதிரிதான் துணியில் பேசி, ஏனம்மா அவன் ரொம்ப நல்லவன் அம்மா என்று பாசமாக இருக்கிறான், அண்ணா போல. சரி சரி, அவன் பேச்சு எதற்கு இப்போது, நீயும் நானும் இருக்கிறோம், நம்மை பற்றி பேசுவோம் என்று பேச்சை மாற்றுகிறாள். அம்மா, சங்கர் ஒன்று சொன்னான், எனக்கு விரைவில் ஒரு அண்ணி வரப்போகிறார்களாமே. ஆமாமாமா, ஏதோ பெண் பார்க்க போகிறார்களாம். அவன் சின்ன வயசுலேயே அவன் மாமா வீட்டுக்கு அனுப்பியாகிவிட்டது அவனை. மாமாவும் மாமியும் பார்த்து ஏதோ அவனுக்கு நிச்சயம் செய்கிறார்கள். செய்து கொள்ளட்டும், நமக்கு என்ன அதை பற்றி என்கிறாள். கொஞ்ச நேரத்துக்கு இவள் வீட்டுக்கு வருகிறாள். லேசாக தலை சுற்றுவது போல இருக்கிறது. பையன் வரும்போது நாளைக்கு ஆப்பிள் வாங்கி வா என்று வேற சொல்லி இருக்கிறான். சாயந்தரம் திரும்ப போகும்போது ஆப்பிள் வாங்கி கொண்டு போக வேண்டும். ஆனால் இப்படி தலை சுற்றல், கொஞ்சம் தூங்கினால் பரவாயில்லை என்று படுக்கிறாள். சங்கர் வருகிறான். சித்தி, எனக்கு இன்னைக்கு மாலை பெண் பார்க்க போகிறோம், மாமா மாமியோடு நீங்களும் வர வேண்டும். நான் எதற்குப்பா என்று. ஏன் சித்தி, நான் உங்களை அம்மா மாதிரிதான் பாக்குறேன், நீங்க தான் வரணும் அப்படிங்கிறான். இல்ல, இது போன்ற நல்ல காரியங்களுக்கு என் போன்ற பெண்கள் முன்னிற்க மாட்டார்கள் என்று தட்டி கழிக்க எதையோ சொல்கிறாள். அவன் அதிகம் மீறி சொல்கிறான், இல்லை நீங்கள் கட்டாயம் வர வேண்டும். இல்லைப்பா, உணவு நல்லா இல்லை, தலை சுற்றுகிறது எனக்கு என்று சொல்லிவிட்டு அனுப்பி விடுகிறாள். அவன் சோர்ந்த முகத்துடன் அந்த பையன் போய் விடுகிறான்.
அவன் போன பிறகு இவள் புகைப்படங்களை பார்க்கிறாள். ஹாலில் மாட்டியிருக்கிறது கணவருடைய புகைப்படம். ஒரு படத்தில் சங்கர் ஒரு பக்கம், இவருடைய மகன் பாலு ஒரு பக்கமாக, அந்த அவ அப்பா அந்த குழந்தைகளின் தந்தை இவனுடைய கணவன் இருக்கிறார். இருவரும் சமம் அவருக்கு. ஆனால் இவன் என் வயிற்றில் பிறந்தவன் மீது மட்டும்தான் எனக்கு அன்பு வருகிறது. இயல்பாக அப்படித்தான் வருகிறது. அவன் மீது எனக்கு வரவில்லை அன்பு. என்ன செய்யட்டும் என்று நினைத்து கொண்டே கடைக்கு போகிறாள். ஆப்பிள்களை வாங்குகிறாள். தலை சுற்றல் என்று சொன்னோம். ஆனால் அதை மீறிக்கொண்டு இங்கே வந்து எது நிறுத்தியிருக்கிறது இந்த கடையில் என்ன என்றால் அன்பு. என் மகன் மீது நான் வைத்த அன்பு. ஆனால் அந்த பையன், அவனுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அவன் என்ன கேட்டு விட்டான்? கூட வா, எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்று. எனக்கு இது கூட செய்வதற்கு நான் இயலாதவளாக யோசித்து விட்டேனே என்று ஒரு குற்ற உணர்வு லேசாக வருகிறது. அவள் நினைக்கிறாள், நியாய உணர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது, அதன்படி நான் அணுகினால் நான் சங்கருடன் போவதுதான் நியாயம் இன்னைக்கு என்று ஆப்பிள்களை தூக்கி கொண்டு அந்த வீட்டுக்கு போய் விடுகிறாள். சங்கருக்கு ஒரே சந்தோஷம். வாங்க சித்தி, நீங்க எங்க கூட வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ அந்த பழங்களை பார்த்து விட்டு, இது என்ன சித்தி என்று கேட்கிறார். பெண் பார்க்க போகிறோம் இல்லையா, வெறும் கையுடன் போகலாமா, அதற்காக வாங்கி வந்தேன். இப்படியாக இந்த நியாய உணர்ச்சி என்பதை சூடாமணி தெளிவாக சொல்கிறாள். அன்பு செய்தல் எல்லோருக்கும் சாத்தியம் அல்ல. எல்லோரிடம் அன்பாக இருக்க எல்லோராலும் முடியாது. சில பேரால் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அன்பாக இருக்க முடியும். தேவையில்லை, விட்டு விடுங்கள். முடியாததை முயற்சி பண்ணாதீர்கள். நியாய உணர்ச்சியோடு குறைந்தபட்சம் இருங்கள். அப்போது நாம் அவர்களை காயப்படுத்த மாட்டோம் என்பதை சூடாமணி சொல்கிறார். இதை தவிர இன்னொன்றையும் சொல்கிறாள். அது மதிப்பு. அன்புக்கும் மேலானது மதிப்பு என்று சொல்கிறார். கணவன் ஓய்வு பெற்று விட்டார். மனைவி வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார். இவருக்கு அந்த நேரத்தை செலவழிக்க எதுவும் தெரியவில்லை. அவர் வேற எந்த பழக்கங்களும் இல்லை அவருக்கு. ஒரு பக்கத்திலேயே ஒரு கிளப் இருக்கிறது, அங்க போய் சீட்டாடலாம், அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஏதோ சில சமயம் புத்தகம் படிப்பார், அவ்வளவுதான். போர்டம், அந்த போர்டம் அவரை வதைக்கிறது. மனைவியிடம் சொல்லலாமா, பேசாமல் நீ வேலையை விட்டு விடேன், இஆர்எஸ் கொடுத்து விடு, இருவருமாக எங்கேயாவது வெளியூர்லாம் போய் வரலாம் என்று கேட்கலாமா என்று நினைக்கிறார். ஆனால் கேட்க மனம் வரவில்லை. அவள் அந்த வேலையை ரொம்ப பேஷனேட்டாக பண்றாங்க. எப்படி கேட்பதுன்னு தயக்கமாக இருக்கிறது. ஒரு சமயம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவர் கேட்கிறார். கேட்டுவிட்டு, நல்லி தப்பாக நினைக்காதே, இதனால் என் மீது உனக்கு அன்பு குறைந்து விடுமா என்று கேட்கிறாள். அவள் சொல்கிறாள், அன்பு குறையாது, ஆனால் இன்னொன்று குறைந்து விடும் என்றாள். என்ன? மதிப்பு. அவர் உடனே சுதாரித்துக் கொள்கிறார் அந்த கணவர். இல்லை இல்லை, நாளைக்கு நீ வேலைக்கு வழக்கம் போல போ, நான் இதை கேட்கவில்லை, அந்த மாதிரி முடிந்துவிடும். இப்படியாக அன்பை விட உயர்ந்தது மதிப்பு, அன்பை விட உயர்ந்தது நியாய உணர்ச்சி. இது போன்ற கருத்துக்களை சூடாமணி நிறைய முன்வைக்கிறார். இதை தவிர வாழ்க்கையை பற்றி அவருடைய புரிதல் இன்னும் அதிகம். நிறைய தத்துவார்த்த சிந்தனைகள், நம் மனிதர்கள் மனதிற்குள் இருக்கும் நான் என்கிற அந்த பொருளை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். அதெல்லாம் விரிவாக பிறகு பார்க்கலாம். இந்த கூட்டத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அழைப்பாளருடன் கலந்துரையாடும் நேரம். வாசகர்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கையை உயர்த்தலாம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக சூடாமணி எனக்கு யாரும் கூட தெரியாது. ஜஸ்ட் இப்போ தான் விக்கிபீடியாவில் நான் பார்த்தேன், இப்போ வரத்துக்கு முன்னாடி தான். பட் ஆனால் அவங்க நிறையா சிறுகதைகள் எழுதியிருக்காங்கன்னு மாதிரி சொல்கிறீங்க, நல்லா இருக்குது. பட் ஆனால் அவங்க புரியாத மாதிரி முடிக்கிறாங்க. அதை நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் தான் அவங்களோட வெளிச்சம், மீன்ஸ் ஒரு லைட் வந்திருக்குங்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுனால தான் ஜஸ்ட் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு. தேங்க்யூ மேம். அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி நான் சொல்ல ரொம்ப விரும்பலை. ஏன்னா அவங்க திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு காந்தியன் வேல்யூஸ் இருக்கு, செல்வம் எல்லாம் இருந்தாலும் கூட அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அவ்வளவு எளிமையான வாழ்க்கை. அதிகபட்ச லக்ஸுரி அவங்க கிட்ட இருந்த ஒரு சின்ன கார், அதுக்கு ஒரு டிரைவர் இருப்பாரு. மாலை நேரங்கள்ல அப்படி அந்த கார் எடுத்துக்கிட்டு பீச்சுக்கெல்லாம் போவாங்க. சென்னை நகர தெருக்கள் எல்லாம் அவங்க போயிருக்காங்க. அவங்க கள ஆய்வெல்லாம் செய்து எழுதலையே தவிர ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த தெருக்கள் பேரெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. கதைகள் அதெல்லாம் துல்லியமா வரும்.
இப்போ அண்ணா நகர் அப்பதான் டெவலப் ஆயிருக்குன்னா அண்ணா நகர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வருதுன்னா அது கதையில வரும். சூப்பர் மார்க்கெட் உள்ள போய் நிச்சயமா சூடாமணி பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. உங்க சகோதரி போய் பார்த்துருப்பாங்க. அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அவங்க ஒரு நோட் புக் வச்சிருந்தாங்க. அதுல வந்து நிறைய இந்த மாதிரி புதிய தகவல்களை பற்றிய குறிப்புகளை நான் பார்த்துருக்கேன். பர்சனல் லைஃப்னாக்கா அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்வது, ஏன் கல்யாணம் செய்து கொள்ளனா அவங்க சாய்ஸ் அது. கல்யாணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அப்புறம் நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த படிச்சப்ப புரியலன்னு. அனுபவம் கூட கூட புரியும். எனக்கு கூட உங்க வயசுல இருந்தப்போ சூடாமணி கதைகள் புரிஞ்சதில்ல. அனுபவம் கூட கூட சில கதைகள் புரிஞ்சது, சிலது புரியல அப்படி சொல்லலாம். சில கதைகள் புரியவே தான் நான் அவங்கள போய் சந்திச்சேன். இவங்க யாரு பார்க்கணும்னு நானா தான் தேடி போனேன் அவங்கள. அது அந்த ஒரு நாள் நான் தேடி போனது வந்து இந்த அளவுக்கு லீடு பண்ணணும்னு எனக்கு அப்ப தெரியாது. அவங்களோட உயிலை செயல்படுத்திக்கிற வாய்ப்பு வரும்னு. சுமார் 12 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் அவங்களுக்கு இருந்தது. அத்தனையும் அவங்க வில் எழுதி தெளிவான ஒரு வில் அது. ஏழை மக்களின் மருத்துவ உதவி, கல்வி உதவி 2த்துக்கும் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. வேற எதுக்கும் கொடுக்கல. அதை செய்து முடிக்கும் ஒரு பணியை முதலில் அவங்க நினைச்சது என்னுடைய கணவரை தான் நினைச்சாங்க. அப்போது அவர் நீதிபதி ஆகக்கூடிய தருணமாக இருந்ததால அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது. ஐ வாஸ் ஒன்லி எ டூல். அவர் தான் எல்லாம் பண்ணாரு. அது ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு. அப்பதான் அந்த வீடு எங்களுடைய டிஸ்போசலுக்கு வந்தப்பதான் நான் அவங்க டைரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தேன். படித்தப்போ ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நான் அவங்களோட பழகின காலத்தை விட அவங்க இறந்த போது புரிந்து கொண்டதுதான் அதிகம். ஆனால் அவங்க இருந்த போது புரிஞ்சுக்கிறியானாக்கா இல்ல, ஓரளவு நான் புரிஞ்சு வச்சிருந்தேன். ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்க இறந்து போனப்போ பாடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரோம். ராத்திரி இறந்து போறாங்க. நான், எங்க டிரைவர், அவங்களுடைய சகோதரி மகன் ஒருத்தர், 3 பேர். அந்த வீட்டை ரிசீவ் பண்றது கூட யாருமே இல்லை. நாங்களே கேட்டு திறக்கிறோம், நாங்களே உள்ள போறோம், நாங்களே பாடியை கிடத்துறோம். எனக்கு அந்த அந்த தனிமை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த மொமெண்ட்ல அறைவது போல இருந்தது எனக்கு. ஐ வாஸ் டெரிபிளி அப்செட். அப்படியே உட்காந்துட்டேன் ஒரு பக்கமாக. இவங்க 2 பேரும் கிளம்பி, ஆண் மக்கள் இல்லையா, அதோ டீ குடிக்க அங்க போயிட்டாங்க. நானும் அவங்களும் தான். இதை நான் மறுநாள் விவரிக்கிறேன். பொழுது விடிஞ்சுதான் யாரோ வர முடியும். யாரையும் நான் தொந்தரவு பண்ண விரும்பல ராத்திரில எழுப்பி. அப்போ மறுநாள் சொன்னப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி பீப்புள் எல்லாருமே, என்ன இப்படி கூடவா நீ இருப்ப, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நாங்க வந்து நின்று இருக்க மாட்டோமா கூட, இந்த மாதிரி உனக்கு பழக்கமே இல்லையே, இந்த மாதிரி சூழ்நிலையில நீ எப்படி போய் தனியா உட்கார்ந்துருந்த அப்படின்னு கேட்டாங்க. நான் எது என்னை தடுத்ததுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கே ஆச்சரியம், நான் எப்படி உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு. மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்கேன் அப்படியே. அவங்களோட பாடி கடத்தப்பட்டிருக்கு. நான் மட்டும் அந்த பெரிய ஹால்ல. ஒரே ஒரு துணை இருந்தது. அவங்க ரொம்ப ஆசையா வளர்த்த அந்த நாகலிங்க மரம் பூக்கள், அது விடிகாலை 3 மணிக்கு பூக்குமாம். பூர்த்து அந்த வாசனை அந்த ஹால் முழுக்க அவங்களுக்கு மரியாதை செய்வது போல் ஸ்ட்ரேஞ்சா இருந்தது எனக்கு. ஏன் கூப்பிடலைன்னா, அவங்க பொதுவாக தனிமை விரும்பி யாரையும் சுலபத்துல சந்திக்க மாட்டாங்க. எழுத்தாளர்களை கேட்டுப்பார்கள், விரல் விட்டு எண்ணி விடலாம். அவங்களை யாருமே பார்த்தது கிடையாது. ஒருத்தர் 2 பேர் பார்த்துருக்காங்க, அவ்வளவுதான். யாராவது அப்பாயின்மெண்ட் கேட்டா பார்க்கணும், நேர்ல பார்க்கணும்னு சொன்னா மறுத்துருவாங்க. நான் சந்திச்சதே ரொம்ப தற்செயல். நான் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்கல, போய் நேர கதவை தட்டிட்டேன். நான் கல்கி அலுவலகத்துல இருந்தப்போ அவங்களுடைய இதை படிக்கிறேன். கதை பின்னாடி முகவரி இருக்கும். இவங்களை நம்ம சந்திச்சே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. போய் கதவை தட்டிட்டு நிற்கும் போது அவங்க பார்த்தேன். நான் அப்படிதான் சந்திச்சேன். நேர்ல போயிட்டதா அவங்களால நோன்னு சொல்ல முடியல. ஆனா எனக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு, அடுத்த முறை வருதுன்னா சொல்லிட்டு வா அப்படின்னு கொடுத்தாங்க. அடுத்த முறை ஃபோன் பண்ணப்போ வந்து வா அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து அடுத்து எப்போ வரேன்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியம் அது. அவங்க அப்படி யாரையுமே கேட்டதில்லை, யாரையுமே அப்படி என்டர்டெயின் பண்ணதில்லை, பழகினதில்லைங்கிறது. எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியான ஒரு சந்திப்பு இதுல வந்து முடிஞ்சது. இந்த வெளில எக்ஸிக்யூட் பண்றதுல வந்து முடிஞ்சது. அதனால பல பேர் பெனிஃபிட் ஆனாங்க. ஒரு கருவிதான் நான். இப்போ இங்க பேசும்போது கூட சூடாமணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் என்னோட நோக்கம். நான் அல்ல இங்கே விஷயம், சூடாமணி தான். நன்றி. சூடாமணியே அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த நாவலை பத்தி யூஸ்வலா வந்து நான் அவங்க உயிரோட இருக்கும் அந்த நாவலை படிக்கல. அதுக்கப்புறம் தான் படிச்சேன். அந்த நாவல் வந்து அவங்க எழுதினதுல ஆகச்சிறந்த நாவல் என்ற குறுநாவல் மாதிரிதான் அது. இரவுச்சுடர், அதை காலச்சுவடு பதிப்பிச்சிருக்காங்க. அந்த நாவல் வந்து அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு பெண், அவளுக்கு ஈடுபாடே இல்லை, திருமணம் ஆயிற்று, ஆனால் கணவன் மீது எந்த ஈடுபாடும் வரவில்லை, குழந்தையும் பிறந்தது விபத்து போல.
குழந்தையின் மீதும் அவள் எந்த ஈடுபாடும் கொள்ளவில்லை என்ற ஒரு தகவல், ஏதோ உறவினர் வீட்டு பெண் இப்படி இருந்தாலும் அந்த தகவல் என் காதில் விழுந்தது. அதை வைத்துக்கொண்டு நானாக கற்பனை செய்ததுதான் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் அதில் வருகின்ற அந்த இரவை பற்றின ஒரு விவரிப்பு இதெல்லாம் அசாதாரணமாக இருக்கும், ரொம்ப கவித்துவமாக இருக்கும். ஏ.கே. ராமானுஜன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நாவல் படிச்சீங்களா நீங்க? அந்த நாவலை? சூடாமணிக்கு அந்த மாதிரி ஒரு சுய அனுபவம் எல்லாம் கொஞ்சம் உண்டு. அவரே இருட்டை விரும்பியவர். இருட்டு போர்த்தி கொள்ளும் போது அவரை யாரும் பார்க்க மாட்டார்கள், அதனால் அவர் இருட்டை விரும்பினார். அதனால் கூட எழுதியிருக்கலாம். அந்த எழுத்துல அந்த அளவு ஒரு ஆழமும் அழுத்தமும் வந்திருக்கிறதுனா சுய அனுபவம் காரணம் என்று நினைக்கிறேன். அதற்கு மேல் நான் விவரிக்க விரும்பவில்லை. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? மலிவான பதிப்பகமாக என்ன செய்ய? இப்போதே யூடியூப்ல எல்லாரும் அவங்க கதையை எடுத்து பேசிட்டே இருக்காங்க. ஆமா, யூடியூப்ல நிறைய கதைகள் அவங்களது எல்லாருக்கும் ஓப்பனா தான் இருக்கு. யார் வேண்டாமாலாம் சொல்லலாம். பாரதி பாஸ்கர் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்றாங்க. சொல்லக்கூடிய வித்தியாசமான கதைகளாகத்தான் அது இருக்கும். டிசேபிலிட்டி பத்தி நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. அது சந்துரு அவர்கள் தொகுத்திருக்காங்க ஒரு தொகுப்பு. அது ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. அவங்க பிசிக்கலி சேலஞ்சு அதை அவங்க சுய அனுபவம் இருந்ததால ரொம்ப நல்லா நேர்த்தியாக அதோடைய எல்லா டைமென்ஷனும். ஒரு பிசிக்கலி சேலஞ்சர் நம்ம பரிதாபம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவங்க ஆங்கிள்லேயே அது வேறையா இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய நிலைமைக்கு நம்ம அனுதாபப்படுறோமே தவிர அவங்களுக்குள்ளேயும் சில தவறுகள் குறைபாடுகள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் கூட அவங்க எல்லா டைமென்ஷன்லையும் பார்த்து எழுதியிருக்காங்க. பொதுவாக அவங்க தன்னை வெளிப்படுத்திக்காததுக்கு காரணம் கூட ஒரு கதையில வருது. அதுல ஒரு எழுத்தாளர் இப்படி வெளியூர் போயிட்டு இருப்பாரு, டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் திடீர்னு ஃபிட்ஸ் வந்துடும். அவர் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவர் தெரிஞ்சவொடனே இவர் எழுத்தாளர் இல்லையா? ஆமாமா, ஐயோ அவருக்கா இப்படி இருக்கு நிலைமை, பாவம் பாவம். அப்ப அந்த எழுத்தாளர் நினைச்சுக்கிறாரு, இந்த பாவம் என்ற வார்த்தை என் பாத்திரங்களுக்கும் போயிடும், என்னோட நான் படைக்கிற கேரக்டர்ஸ் மேல வந்துடும், அது வேண்டாம், யாரும் பாவம் பார்க்க வேண்டாம் எனக்கு என்று நினைப்பார். அது சூடாமணியோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன் என்று நான் நினைப்பேன். அவர் ஏதோ ஒரு விருதுக்கு போன போது யாரோ சொன்னார்களாம், சூடாமணி பாவம் வீட்டோடு இருக்கிறார், அவருக்கு இந்த விருதை கொடுக்கலாம் என்று. சூடாமணி வாங்கவே விரும்பவில்லை அந்த விருதை. எனக்கு வேண்டாம், என் எழுத்தை மதிப்பதானால் ஏதாவது அதுக்கு அங்கீகாரம் கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லாவிட்டால் வேண்டாம், நான் யார் என்று பார்க்காதீர்கள். அதனால்தான் நான் அதை பற்றி அதிகம் சொல்ல விரும்பவில்லை. பெரிய அளவு இதுன்னு சொல்ல முடியாது. அவங்கள ஒரு முழுமையான மனிதி, அதிகம் விறுவிறுன்று நடந்து போக முடியாது அவங்களால. வெளி உலகத்தில் அதிகம் புழங்க அவரை விரும்பவில்லை, வீட்டுக்குள்ளே இறந்து விட்டார், அவ்வளவுதான். ஒரு ஜெயின் துறவி போல எப்பவும் வெள்ளாடை முடித்திருப்பார், நகைகள் எதுவும் அணிந்திருக்க மாட்டார். கண்களில் அப்படி ஒரு கருணை பொழியும் அந்த கண்கள், அவ்வளவு அழகான ஒரு முகம் அவருக்கு, ரொம்ப ஸ்டன்னிங் பியூட்டி அவங்க. நிகழ்வின் விளிம்பில் நன்றி உரை. நமது அன்பான அழைப்பினை ஏற்று சூடாமணி சிறுகதைகளில் குடும்ப உறவுகள் என்னும் தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் கே. பாரதி அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மேனாள் நீதியரசர் சந்துரு ஐயா அவர்களுக்கும், திருப்புகழ் ஐயா அவர்களுக்கும், பிற சிறப்பு விருந்தினர்களுக்கும், வாசகர்கள், நூலகர்கள் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய நூலக பணியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கம் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்ததொரு உரையரங்கத்தில் சந்திப்போம். நன்றி.